நீலகிரி மாவட்டம் குன்னூரில் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி அங்காடி உள்ளது. இந்த தினசரி அங்காடியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகளில் பொதுமக்களுக்கு தேவைப்படும் பல்வேறு விதமான பொருட்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். நேற்று இரவு சுமார் நள்ளிரவு 2 மணி அளவில் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் சிறு வியாபாரம் செய்து வரும் பூக்கடை, பலசரக்கடை, சிறு பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை கடை போன்ற சுமார் 5 கடைகளின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அக்கடைகளில் உள்ள பொருட்களை மற்றும் பூக்கடை நடத்தி வரும் ஒருவரின் கடையிலிருந்து சிறு தொகையையும் திருடி சென்றனர். அக்கடை வியாபாரிகள் வழக்கம் போல் காலை கடைகளை திறக்க சென்றபோது கடைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்ட பொருட்கள் திருட்டு போனதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது சம்பந்தமாக குன்னூர் நகர காவல்துறை அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பெயரில் குன்னூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருந்து இரவு திருட்டில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபரின் நடமாட்டம் மற்றும் கடைகளை உடைத்த நபர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஃபுட்டேஜை காவல்துறையினர் பெற்றெடுத்து சென்றனர். மேலும் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள நுழைவு வாயில் பூட்டில்லாமல் உள்ளது. மேலும் சில கேட்டுகள் கயிறுகளை வைத்து பெயருக்கு கட்டிவிட்டு செல்கின்றனர். சுமார் 10 வருடங்களுக்கு முன் மார்க்கெட் பகுதிக்கு 2 குர்கா காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. சமீப காலமாக சுமார் 800 கடைகளுக்கு துப்புரவு பணி செய்யும் ஒருவர் மட்டும் காவலுக்கு உள்ளார் என கூறப்படுகிறது. அவரும் இரவு 11 அல்லது 12 மணி மேல் சென்று விடுகின்றார் எனவும் கூறப்படுகிறது. வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், குன்னூர் நகராட்சிக்கு கணிசமான வர்த்தகையை ஏற்றித்தரும் குன்னூர் மார்க்கெட்டிற்கு சரிவர பராமரிப்பில்லாத நுழைவு வாயுகளை சீரமைத்து தரவும், அதிகபட்சமாக 3 அல்லது 4 காவலர்களை நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினால் மட்டுமே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தடுக்க முடியும் என கூறினர். உடச்சி இதெல்லாமா